மசோதாக்களை நீண்ட காலம் நிறுத்தி வைப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு கருத்து தெரிவித்திருந்தது. மேலும் ஒரு மாநிலத்தில் 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் 33 மசோதாக்களை ஆளுநர்கள் ஒப்புதல் வழங்காமல் வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. அதிகபட்சமாக மேற்கு வங்கத்தில் 12 மசோதாக்களை ஆளுநர் ஆனந்த் போஸ் நிலுவையில் வைத்துள்ளார். கர்நாடகாவில் 10 மசோதாக்களும், தெலங்கானாவில் 3 மசோதாக்களும், கேரளாவில் 1 மசோதாவும் தற்போது ஆளுநர்கள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இவற்றில் ஒரு சில மசோதாக்கள் குடியரசுத் தலைவரிடம் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இவற்றில் மேற்கு வங்கத்தில் 12 மசோதாக்களில் 5 மசோதாக்கள் 6 முதல் 9 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளன. சத்தீஸ்கரில் 2 மசோதாக்கள் 5 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 மசோதாக்கள் 2 முதல் 4 ஆண்டுகள் வரை நிலுவையில் உள்ளன. பஞ்சாபில் 2 மசோதாக்கள் 2023 முதல் நிலுவையில் உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நிலுவையில் இருந்த 10 மசோதாக்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து அவை அரசிதழில் வெளியிடப்பட்டு சட்டமாகிவிட்டது. எனவே அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.